Hello students, in this session we are going to solve the problems based on transformer efficiency. Okay, look at this question. இதில் என்னென்னா determine its maximum efficiency வந்து find out பண்ணணும். அதாவது maximum efficiency given டேட்டாவில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 100 kVA. நெக்ஸ்ட்டு அப்புறம் அயன் லாஸ் என்னது 3 kilowatts. இந்த 100 kVA ஓகே. ஃபார்முலா எஃபிஷியன்சி ஃபார்முலா என்ன அப்படின்னா n into VA ரேட்டிங் cos 5. அப்புறம் இன்னொரு கிவன் டேட்டா இருக்குது, என்னது யூனிட்டி பவர் ஃபேக்டர். யூபிஎஃப்னா என்னென்னா என்னன்னு தெரியுதா? யூனிட்டி பவர் ஃபேக்டர். யூனிட்டி பவர் ஃபேக்டர்னா பவர் ஃபேக்டரோட வேல்யூ 1. அதாவது பவர் ஃபேக்டர்னா என்னது cos 5ஓட வேல்யூ 1. ஓகே, இதான் ஃபார்முலா. n into VA rating cos 5 plus iron loss plus copper loss into 100. இதான் அது எஃபிஷியன்சியோட ஃபார்முலா. ஓகே, என்னோட வேல்யூ என்ன கொடுக்கவே இல்லை, எதுவுமே கொடுக்கலன்னா டிஃபால்ட்டாக என்னது ஆப்ரேட்டிங் அட் ஃபுல் லோடு, அதாவது n is equal to 1. therefore 1 into half load அப்படின்னு கொடுத்து ஆப்ரேட்டிங் அட் half load அப்படின்னு கொடுத்தாங்கன்னா half into VA ரேட்டிங்னு வரும். அப்புறம் எல்லோரும் என்ன மேஜர் மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா VA ரேட்டிங் அப்படின்னு தான் ஃபார்முலாவில் இருக்குது. இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே 100 சப்ஸ்டியூட் பண்ணுவாங்க. அப்படி இல்லை, VA ரேட்டிங் ஃபார்முலாவில் இருக்குன்னா இங்கே 100 கிலோ வோல்ட் ஆம்பியர். அப்போ VA ரேட்டிங் கன்வெர்ட் பண்ணால் என்ன வரும் 100 into 10⁻3. ஓகே, இந்த 10⁻3 எதுக்குன்னு தெரியுதா? கிலோ. ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே அதே தான் 1 into 100 into 10⁻3 ப்ளஸ் அயன் லாஸ் 3 kilowatts. இங்கே உடனே 3ன்னு எழுதக்கூடாது, யூ ஷுட் கன்வெர்ட் இட் இன்டு வாட்ஸ். 3 kilowattsனால் என்னது 3000 watts. ஓகே, இஸ் ஈக்குவல் டு 3000 watts ப்ளஸ் காப்பர் லாஸ் கொடுக்கவே இல்லை, கிவன் டேட்டாலாம் இல்லை. அப்புறம் எப்படி எஃபிஷியன்சி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமம் எஃபிஷியன்சியில் என்ன பார்த்துருந்தோம்? கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமம் எஃபிஷியன்சியில் என்னது காப்பர் லாஸ் ஷுட் பி ஈக்குவல் டு அயன் லாஸ். காப்பர் லாஸ் ஷுட் பி ஈக்குவல் டு அயன் லாஸ். அப்போ இங்கே அயன் லாஸ் தான் காப்பர் லாஸ். ஏன் அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்க, மேக்ஸிமம் டிட்டர்மைன் இட்ஸ் எஃபிஷியன்சினா டேட்டா இன்அடிக்குவேட், ஏன்னா காப்பர் லாஸோட வேல்யூ இல்லை. பட் என்ன கேட்டிருக்காங்க, மேக்ஸிமம் எஃபிஷியன்சின்னு கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் எஃபிஷியன்சி கண்டிஷன் என்னது காப்பர் லாஸும் அயன் லாஸும் ஈக்குவலாக இருக்கணும். நமக்கு அயன் லாஸ் மட்டும்தான் இருக்குது. அப்போ காப்பர் லாஸும் சேம். அப்போ என்ன வரும், அதுவும் 3000. அதாவது காப்பர் லாஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபார் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி. அப்போ இது என்னது ஆக்சுவலாக ஈட்டா மேக்ஸ் இன்ட்டு 100%. இப்போ என்ன வரும், இதை சால்வ் பண்ணிங்கன்னா 100 சால்வ் பண்ண 94.3434%. இதுதான் ஆன்சர். தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின். லுக் அட் த கொஷின். கால்குலேட் த எஃபிஷியன்சி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எப்போ அப்படின்னா ஹாஃப் லோடாக ஒர்க் ஆகும்போது, அப்புறம் ஃபுல் லோடாக ஒர்க் ஆகும்போது. அதுக்கப்புறம் ஈச் கேஸ்லேயும் சப்டிவிஷன்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா பவர் ஃபேக்டர் ஆஃப் யூனிட்டி அண்ட் 0.8 லேகிங். அதாவது ஒவ்வொரு கேஸ்லேயும் 2 சப்டிவிஷன்ஸ் இருக்குது, மொத்தம் 4 கேசஸ். ஓகே, ஃபஸ்ட்டு ரைட் டவுன் த கிவன் டேட்டா. கிவன் டேட்டா என்னது 100 kVA டிரான்ஸ்ஃபார்மர், அப்புறம் காப்பர் லாஸ் அட் ஃபுல் லோட் வந்து 1000 watts, அயன் லாஸ் அதுவும் அயன் லாஸ் இஸ் 1000 watts. இவ்வளோதான் கிவன் டேட்டா. ஓகே, ஃபஸ்ட்டு கேஸ் 1 என்ன அப்படின்னா
யூனிட்டி பவர் ஃபேக்டர் கேஸ் 1 ஆப்ரேட்டிங் அட் யூபிஎஃப். இப்போ இதோட எஃபிஷியன்சி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஷின், percentage efficiency is equal to, and one more thing, last problemல cos phi ஓட வேல்யூ என்னன்னா யூனிட்டி பவர் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு 1. therefore இங்கே என்ன வரும், இன்ட்டு 1, அது மட்டும்தான் வரும். ஓகே, இங்கேயும் வரும். என்ன வரும், n இன்ட்டு விஏ ரேட்டிங். ஃபார்முலாவுக்கு மார்க் இருக்குது. ஸோ எல்லா கொஷின்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணும்போது ஃபார்முலா எழுதிட்டு தான் சால்வ் பண்ணணும். n இன்ட்டு விஏ ரேட்டிங் காஸ் ஃபை ப்ளஸ் காப்பர் லாஸ் ப்ளஸ் அயன் லாஸ், அயன் ஓகே, இன்ட்டு 100. எஃபிஷியன்சி என்ன வரும், ஃபஸ்ட்டு என்ன எடுக்கிறோம் அப்படின்னா ஈச் கேஸில் யூபிஎஃப், அதாவது ஆப்ரேட்டிங் அட் யூனிட்டி பவர் ஃபேக்டர் ஃபுல் லோடு எடுக்கிறோம் ஃபஸ்ட்டு. அப்போ ஃபுல் லோடுனா n இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, இப்போ எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணுங்கள். என்ன வரும், n இஸ் ஈக்குவல் டு 1, ஏன்னா ஃபுல் லோடு 1 இன்ட்டு இங்கே என்ன இருக்குது, விஏ ரேட்டிங். இங்கே கிவன் டேட்டா வந்து கேவிஏல இருக்குது, அதை விஏ ரேட்டிங் கன்வெர்ட் பண்ணால் இன்ட்டு 10⁻³ அட் பவர் ஃபேக்டர் என்னது, யூபிஎஃப் யூனிட்டி பவர் ஃபேக்டர் அப்படின்னா காஸ் ஃபை வேல்யூ இஸ் 1. அப்போ இங்கே 1 டிவைடட் பை 200 into 10⁻³ into 1, okay, plus copper loss iron loss ரெண்டுமே என்னது 1000. therefore 1000 plus 1000 இதோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா எஃபிஷியன்சி 98.04%. இது ஃபஸ்ட்டு. அப்புறம் இதிலே செகண்ட் டிவிஷன் என்னது, அட் ஹாஃப் லோடு. ஹாஃப் லோடு இங்கே என்ன வரும், n இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் லோடுக்கு யூனிட்டி பவர் ஃபேக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இப்போ என்ன வரும், n இஸ் ஈக்குவல் டு ஹாஃப். இப்போ இங்கே என்னுக்கு பதிலாக ஹாஃப்ன்ற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ என்ன வரும், 0.5 இன்ட்டு விஏ ரேட்டிங் என்னது சேம் இன்ட்டு 10⁻³ இன்ட்டு யூனிட்டி பவர் ஃபேக்டர். கேஸ் 1ல் தான் டூ சப் டிவிஷன்ஸ், ஒன்று ஏ அடுத்து கேஸ் பி. ஸோ இங்கே என்னது யூனிட்டி பவர் ஃபேக்டர், இங்கே 0.5 இன்ட்டு 100 இன்ட்டு 10⁻³ இன்ட்டு 1 ப்ளஸ் இங்கே தான் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். இதுக்கு ஃபார்முலா என்னது அப்படின்னா look at the formula, iron loss plus n fraction of load அதில் ஆப்ரேட் ஆனால் n ஸ்கொயர் PCU, இதுதான் ஃபார்முலா. ஓகே, இங்கே n ஸ்கொயர், என்னோட வேல்யூ ஹாஃப், அப்போ n ஸ்கொயரோட வேல்யூ அயன் லாஸ். இங்கே என்னோட வேல்யூ வந்து 1/2, அப்போ n ஸ்கொயரோட வேல்யூ 1/4. therefore 1/4 இன்ட்டு 1000. இதை சால்வ் பண்ணால் என்ன ஆன்சர் வரும், 97.56%. இது கேஸ் 1ல் செகண்ட் டிவிஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு கேஸ் 2. கேஸ் 2ல் என்ன பார்க்கலாம்னா 0.8 லேகிங். எதுக்கு நம்ம சால்வ் பண்ணணும், கேஸ் 2 0.8 லேகிங்கில் ஃபஸ்ட்டு டிவிஷன் என்ன வரும் அப்படின்னா ஃபார்முலா சேம், என்னது பெர்சன்டேஜ் எஃபிஷியன்சி. ஃபார்முலா என்னது, இதே ஃபார்முலா தான். ஓகே, n இன்ட்டு
VA rating என்னோட வேல்யூ என்னது 1 into VA rating 100 into 10 power 3 அப்புறம் பவர் ஃபேக்டர் 0.8 பவர் ஃபேக்டரோட வேல்யூ 0.8 it operates at lagging 0.8 lagging power factor, therefore 0.8 அப்புறம் 1 into 100 into 10 power 3 into 0.8 copper loss iron loss each 1000 watts. இது சால்வ் பண்ணால் என்ன ஆன்சர் அப்படின்னா 97.56%. நெக்ஸ்ட்டு 0.8 லேகிங் பவர் ஃபேக்டர்லையே கேஸ் பி இது என்னது ஆப்ரேட்டிங் அட் ஹாஃப் லோடுனா n is equal to 1/2 1/2னா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இந்த ஃபார்முலா. இதில் என்ன டீல் பண்ணணும்னா இங்கே n வரும், அதே மாதிரி இங்கேயும் n, இங்கே n ஸ்கொயர். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். என்ன வரும் 0.5, இந்த 0.5 தான் ஹாஃப் லோடு, இந்த 0.5 தான் ஹாஃப் லோடு. .5 into 100 into 10 power 3 into பவர் ஃபேக்டர் என்னது 0.8 இதானது இந்த பவர் ஃபேக்டர். நெக்ஸ்ட்டு 0.5 into 100 into 10 power 3 into 0.8 ப்ளஸ் அயன் லாஸ் வந்து 1000 ப்ளஸ் காப்பர் லாஸ் என்ன வரும் n ஸ்கொயர் PCU. என்னோட வேல்யூ என்னது 1/2. அப்போ n ஸ்கொயரோட வேல்யூ 1/4 இன்ட்டு PCU, அதாவது காப்பர் லாஸோட வேல்யூ 1000. இது சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணால் வர்ற ஆன்சர் வந்து 96.96%. இதுதான் ஃபைனல் ஆன்சர். தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 3. Calculate the full load efficiency and KVA load at which maximum efficiency occurs when a 500 kVA transformer has core loss of 2200 watts and full load copper loss of 7500 watts, operates at 0.9 lagging PF. Just substitute the formula, just substitute the all those data in the corresponding formula, then you will get the exact answer. First given data என்னது 500 kVA transformer. அதுக்கப்புறம் கோர் லாஸ் எல்லாத்துலேயும் அயன் லாஸ்ன்னு கொடுக்க மாட்டாங்க, கோர் லாஸ் கான்ஸ்டன்ட் லாஸ் எப்படி வேணாலும் மாற்றி கொடுப்பாங்க சென்டென்ஸில். ஸோ ரைட் 2200 வாட்ஸ். அப்புறம் ஃபுல் லோடு காப்பர் லாஸ் என்னது 7500 வாட்ஸ். அப்புறம் ஆப்ரேட்ஸ் அட் லேகிங் PF என்னது PF cos 5 is equal to 0.9 lagging. ஃபஸ்ட்டு ஃபுல் லோட் எஃபிஷியன்சிக்கு ஃபார்முலா இதான் ஃபார்முலா. ஃபுல் லோட் எஃபிஷியன்சினா n is equal to 1. ஓகே, இங்கே எப்போவுமே n ஸ்கொயர் PCU. இங்கே என்னோட வேல்யூ வந்து 1. therefore 1 into VA rating என்னது 500 into 10 power 3, don't forget, into cos 5 ஓட வேல்யூ 0.9. எல்லா ப்ராப்ளம்லையும் 0.8 இருக்காது, look at carefully. 0.9. நெக்ஸ்ட்டு அதே தான் 500 into 10 power 3 into 0.9 ப்ளஸ் PI, அதாவது அயன் லாஸ் 2200 ப்ளஸ் காப்பர் லாஸ் என்னது n ஸ்கொயர் PCU. the value of n is 1. therefore
என்னது அப்படியே தான் PCU 7500 into 100 என்ன வரும்? பர்சன்டேஜ் எஃபிஷியன்சி வந்து 97.89%. ஓகே, நெக்ஸ்ட்டு இன்னொரு டேட்டா கேட்டிருக்காங்க. என்னது? KVA லோட் அட் விச் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். KVA அட் மேக்ஸிமம் எஃபிஷியன்சியில் என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம சொன்ன ஃபார்முலா தான். என்னது? KVA at full load square root of iron loss by copper loss. இதுதான் ஃபார்முலா. 500 square root of the value of copper loss is 2200, iron loss here. Then you will get KVA max. KVA for maximum efficiency. kV is the final answer. It is the formula that I have provided in the previous session. Okay, that's all about this problem. Next, question number 4. Look at the question. A transformer, single phase transformer 200 having its rating of 200 kVA has an efficiency of 98% at full load when operates at 0.8 lagging power factor. Maximum efficiency occur at 3/4 full load. Calculate iron loss and full load copper loss. இதில் என்னென்னா எஃபிஷியன்சி கொடுத்துட்டாங்க, அயன் லாஸும் காப்பர் லாஸும் நம்ம கால்குலேட் பண்ணணும். அதுதான் கொஷின். எல்லா ப்ராப்ளம்லையும் எஃபிஷியன்சி மட்டும்தான் நம்ம கால்குலேட் பண்ணணும் கிடையாது. எஃபிஷியன்சி கொடுத்துட்டு அப்புறம் என்ன கேட்டிருக்காங்க, அயன் லாஸும் காப்பர் லாஸும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்புறம் 3/4 ஃபுல் லோடு இதுவும் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி சால்வ் பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு எஃபிஷியன்சிக்கு ஃபார்முலா N into ஃபஸ்ட்டு ஃபுல் லோடு எஃபிஷியன்சி நமக்கு கொடுத்துருக்காங்க. எஃபிஷியன்சி 90% அட் ஃபுல் லோடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபுல் லோடுனா என்னது? N is equal to 1. இதோட எஃபிஷியன்சி N is equal to 1 இருக்கும்போது இதோட எஃபிஷியன்சி என்னன்னு கொடுத்துருக்காங்க? 98, அதாவது பர்சன்டேஜ் எஃபிஷியன்சி 0.98. ஓகே, இதை வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இன்னொன்னா 0.98 is equal to N is equal to 1. Therefore 1 into VA rating என்னது? 200 into 10 power 3 into cos 5 ஓட வேல்யூ 0.8 divided by into 10 power 3 into 0.8 plus copper loss, iron loss. அதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். calculate the iron loss and full load copper loss. நமக்கு தெரியாது. therefore PI plus PCU. இதை சால்வ் பண்ணோன்னா இதில் வந்து 2 வேரியபிள்ஸ் இருக்குது. 2 வேரியபிள்ஸ்னால் 2 ஈக்குவேஷன்ஸ் இருந்தால் தான் அதோட வேல்யூ வந்து நம்ம கிடைக்கும். இப்போ ஒரு ஈக்குவேஷன் தான் இருக்குது, இதில் 2 வேரியபிள்ஸ் நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. இப்போ வரைக்கும் டேட்டா இன்அடிக்குவேட். இதை சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? இதை சால்வ் பண்ணும்போது நிறையா மிஸ்டேக் வரும். நீங்கள் தான் கேர்ஃபுல்லாக சால்வ் பண்ணணும். 3265.3061 வாட்ஸ். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன? இது ரெண்டையும் செப்பரேட்டாக என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எது? பவர், காப்பர் லாஸ் அண்ட் அயன் லாஸை செப்பரேட்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுதான் கொஷின். ஓகே, இதுக்கு இதை ரெண்டையும் செப்பரேட்டாக வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இன்டெரக்டாக இன்னொரு டேட்டா கொடுத்துருக்காங்க. என்னென்னா மேக்ஸிமம் எஃபிஷியன்சி அக்கர்ஸ் அட் 3/4 ஃபுல் லோடு. இதை வச்சு தான் தனித்தனியாக என்ன வேல்யூன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். என்ன கேட்டிருக்காங்கன்னா, கண்டிஷன் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி, கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி என்னது? கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி ஃபுல் லோடுனா PI is equal to PCU. பட் இது என்னது?
ஃப்ராக்ஷன் ஆஃப் லோடு அப்படின்னா PI இஸ் ஈக்குவல் டு என் ஸ்கொயர் PCU. நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். ஃபார் n ஃப்ராக்ஷன் ஆஃப் லோடுக்கு வந்து அயன் லாஸ் இஸ் ஈக்குவல் டு என் ஸ்கொயர் காப்பர் லாஸ். ஓகே, இங்கே என்னோட வேல்யூ என்னது? இந்த n வேல்யூ வந்து 3 குவார்ட்டர்ஸ் அப்படின்னா 1 குவார்ட்டர் அப்படின்னா 1/4 1/4. ஓகே, 3 குவார்ட்டர்ஸ் அப்படின்னா ஹியர் n இஸ் ஈக்குவல் டு 3/4. அப்போ இதுதான் when it operates at 3 quarters of load condition for maximum efficiency occurs. அப்போ என்ன வரும்? PI is equal to 3/4 whole square PCU. இது எப்படி எழுதலாம்? PI is equal to 3 square 9, 4 square என்னது 16 PCU. இந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் வந்துடும். என்ன வரும்? சப்ஸ்டியூட் 2 in 1. Substitute 2 in 1. என்ன வரும்? 9/16 PCU ப்ளஸ் PCU, அதாவது இந்த அயன் லாஸுக்கு பதிலாக இது சப்ஸ்டியூட் பண்ணுறோம், இஸ் ஈக்குவல் டு 3265.3061. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டெசிமல்ஸ் அக்யூரேட்டாக இருந்தாலே போதும். ஓகே, எனிவே இதில் டேக் காப்பர் லாஸ் காமன், therefore 9 + 16 + 1 is equal to 3265.3061. இப்போ என்ன வரும்? இது எல்சிஎம் எடுத்தோம்னா 25/16 PCU is equal to 3265.3061. then copper loss is equal to 3265.3061 into இது இந்த சைடு வரும்போது 16/25. ஃபைனல் ஆன்சர் இஸ் 2089.8 watts. இதுதான் காப்பர் லாஸ். அப்புறம் அயன் லாஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அயன் லாஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா சப்ஸ்டியூட் the value of iron loss in equation 1 or 2 எதில் வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இது ஜஸ்ட் ஒரு அல்ஜிப்ரா. ஓகே, சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அயன் லாஸோட வேல்யூ வந்து 117551 வாட்ஸ். அவ்வளோதான். ஓகே, கொடுத்துருக்க சென்டென்ஸ் என்னன்னு சொல்லி கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவில் தான் எல்லா ப்ராப்ளம்ஸும் வரும். எக்ஸ்ட்ரா எந்த கான்செப்டும் கிடையாது. ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் this problem. Next, question number 5. Look at the question. இதில் ஃபஸ்ட் என்னென்னா கிவன் டேட்டா மட்டும் எழுதியிருக்கோம். ரேட்டிங் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மர் 500 kVA. இங்கே R1 வேல்யூ, R2 வேல்யூ வந்து 0.001 ஓம். அப்புறம் அயன் லாஸோட வேல்யூ 3000 வாட்ஸ் இல்லை 3 kW. ப்ரைமரி வோல்டேஜ், செகண்டரி வோல்டேஜ் வந்து V1 V2. இதுதான் எழுதியிருக்கோம். ஃபஸ்ட்டு என்னென்னா கால்குலேட் த எஃபிஷியன்சி ஆன் ஃபுல் லோட் அட் 0.8 லேகிங் பவர் ஃபேக்டர். ஓகே, இதுதான் ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு ரைட் டவுன் த ஃபார்முலா ஃபார் எஃபிஷியன்சி. அப்போ என்ன வரும்? N into VA rating cos 5 plus 2 VA rating cos 5 plus iron loss plus copper loss. இதில் இந்த டேட்டா எல்லாமே இருக்குது. என்னென்னா VA ரேட்டிங் இருக்குது, cos 5ஓட வேல்யூ 0.8 லேகிங் பவர் ஃபேக்டர் அது இருக்குது, cos 5 0.8 லேகிங். ஓகே, அப்புறம் அயன் லாஸோட வேல்யூ என்னது 3000 வாட்ஸ் இருக்குது. பட் காப்பர் லாஸோட வேல்யூ இல்லை, கிவன் டேட்டாவில் கொடுக்கல. பட் இன்டெரக்டாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த R1 R2 இந்த வேல்யூவை வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுக்கு இன்னொரு ஃபார்முலா வேறு எப்படி எழுதலாம்? இதுவும் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இது எப்படி எழுதலாம்னா இந்த ஃபார்முலா VA ரேட்டிங்க்கு V2 I2 cos 5 இந்த ஃபார்முலா வச்சு எழுதலாம். அப்போ இது என்ன வரும்?
n into V2 I2 cos phi divided by n V2 I2 cos phi plus iron loss plus இங்கே என்ன எழுதலாம் n ஸ்கொயர் எப்படி எழுதலாம் I2 ஸ்கொயர் ஆர் ஈக்குவலன் 2 ஓகே எப்படி எழுதலாம் இல்லை I1 ஸ்கொயர் ஆர் ஈக்குவலன்ட் 1 அது அப்படி சால்வ் பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் வரும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஓகே ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வேல்யூ வேணும் இப்போ I2ஓட வேல்யூ வேணும் அதுக்கப்புறம் ஆர் ஈக்குவலன் 2ஓட வேல்யூ வேணும் இது ரெண்டு வேல்யூ இருந்தால் தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண முடியும் ஏன்னா நம்மகிட்ட இந்த ரெண்டு வேல்யூஸ் தவிர எல்லா டேட்டாவும் இருக்குது ஓகே இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா கேவிஏ ரேட்டிங் என்னது கேவிஏ ரேட்டிங் எப்படி எழுதலாம் V1 I1 is also equal to V2 I2 therefore V2 I2 is equal to KVA rating இப்போ I2 இங்கே வந்து VA rating எப்படி வேணாலும் வைக்கலாம் பட் யூனிட் கன்வர்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் I2 can be written as VA rating என்னது 500 into 10 power 3 அப்போ இங்கே டினாமினேட்டரில் V2ன்னு வரும் அப்போ என்ன வரும் V2ஓட வேல்யூ 400 இதை வச்சு தான் எழுதுகிறோம் ஓகே என்ன வரும்னா 1250 ஆம்பியர் இதுதான் I2 நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா R ஈக்குவலன் 2 இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் R ஈக்குவலன் 2 அப்படின்னா ரெஃபர்டு டு ப்ரைமரி ரெஃபர்டு டு செகண்டரி அப்போ என்னென்னா R2 ப்ளஸ் R1 என்ன வரும் K ஸ்கொயர் டிவிஷனில் வருமா மல்டிப்ளிகேஷனில் வருமா அப்புறம் அது மட்டும் வச்சுக்கக்கூடாது பட் இது எதில் மல்டிப்ளிகேஷன் வரும் R2லையா R1லையா இந்த ஃபார்முலாலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஓகே R2ஓட வேல்யூ என்ன 0.001 ப்ளஸ் R1ஓட வேல்யூ 0.4 இன்ட்டு K ஸ்கொயர் ஃபஸ்ட்டு Kயோட வேல்யூ என்ன Kயோட வேல்யூ என்னது V2 by V1 இப்போ V2ஓட வேல்யூ 400 டிவைடட் பை 6600 இதையும் கேன்சல் பண்ணோன்னா 4/66 இதுதான் Kயோட வேல்யூ அப்போ 4/66 இன்ட்டு இது வந்து ஒரு ஸ்கொயர் ஓகே ரைட் இதை சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா R ஈக்குவலன் 2 equal to 0.002469 ஓம் எப்போவுமே யூனிட் எழுதணும் ஓகே இப்போ இது எல்லாமே இதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணணும் அதுக்கு முன்னாடி I2 ஸ்கொயர் ஆர் ஈக்குவலன் 2 I2 ஸ்கொயரோட வேல்யூ 1250 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 0.002469 இதோட வேல்யூ என்ன வரும் 3858 வாட்ஸ் இதுதானது காப்பர் லாஸ் ஓகே நவ் substitute in the equation in this formula என்ன வரும் efficiency is equal to 500 இந்த ஃபார்முலாவில் here the value of n is 1 ஏன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபுல் லோடில் தான் கேட்டிருக்காங்க therefore n is equal to 1 இப்போ என்ன வரும் 500 1 into 500 into 10 power 3 into 0.8 பவர் ஃபேக்டர் அப்புறம் அதே மாதிரி 500 into 10 power 3 into 0.8 ப்ளஸ் அயன் லாஸோட வேல்யூ 3 kilowatts 3 kilowattsனால் 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது 3000 ப்ளஸ் காப்பர் லாஸ் என்னது 3858 இதை சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆன்சர் வரும் இன்ட்டு 100 98.4
சாரி 314%. இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு இட் இஸ் யுவர் 5th அசைன்மெண்ட். இந்த அசைன்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு 3 ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்கேன். இட் இஸ் ஃபஸ்ட் ஒன். ஹிண்ட் வந்து இதில் பார்த்துக்குங்க. ஐ கேவ் ஆன்சர் ஃபார் யுவர் வெரிஃபிகேஷன். நெக்ஸ்ட்டு இது செகண்ட் கொஷின். ஓகே, இதில் ஹிண்ட் எப்படி எடுக்கணும்னா செகண்ட் கேஸில் பாருங்கள், மேக்ஸிமம் எஃபிஷியன்சி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். மேக்ஸிமம் எஃபிஷியன்சினா காப்பர் லாஸும் அயன் லாஸும் சேமாக இருக்கணும். அப்போ இங்கே காப்பர் லாஸும் கொடுத்துருக்காங்க, அயன் லாஸ் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ரெண்டும் சேமாக இருக்கணும்னா எந்த வேல்யூ எடுக்கணும்? 1.4 எடுக்கணுமா 1.6 எடுக்கணுமா? இந்த டவுட் வரும். எப்போவுமே அயன் லாஸ் தான் ரெஃபரன்ஸ் எடுக்கணும். therefore don't take 1.6. ஓகே, நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 3. இது ஜஸ்ட்டு ஃபார்முலா அப்ளை பண்ணாலே ஆன்சர் வந்துடும். இதுக்கும் ஆன்சர் கொடுத்துருக்கேன். இதை வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கங்க. ஓகே, ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ டோன்ட் ட்ரை டு ஸ்கிப் த ப்ராப்ளம்ஸ். ஓகே, இட்ஸ் கொஷின் நம்பர் 1, it is question number 2 and finally it is a question number 3. ஓகே, இதை சால்வ் பண்ணி சப்மிட் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ.